வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் டிஃபன் தான் செய்திருக்கோம். நானும் என் பொண்ணு மட்டும்தான். அதனால் டிஃபனோட முடிவு பண்ணி டிஃபன் செய்திருக்கோம். இட்லியும் ஒரு ரோட்டு கடை சட்னி, தக்காளி சட்னியும் தான் செய்திருக்கேன். இதை பாருங்கள், சுட சுட இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து அருமையாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட் வரும். இட்லி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு அரைச்ச சட்னி தான் இன்றைக்கி வந்து பிரமாதம். இந்த சட்னி வந்து ரோட்டு கடை சைடில் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து குபேர் கடைன்னு ஒரு கடை உண்டு. அந்த கடையில் வந்து சில பொருட்கள் நல்லா இருக்கும். நாங்கள் எப்பயாவது இட்லி வாங்கிட்டு வரோம். அப்பா சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த இட்லியை விட அந்த சட்னி தான் ஜம்முன்னு இருக்கும், தண்ணியாக இருக்கும். இது கொஞ்சம் நான் கட்டியாக வச்சுருக்கேன். அது ரொம்ப தண்ணியாக இருக்கும். 2 இட்லி மேலே அவ்வளோ சட்னியை ஊற்றி சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நான் செய்திருக்கேன். இது அங்கே இந்த வெங்காய சட்னியும் பொட்டுக்கடலை தேங்காய் வச்சு ஒரு சட்னி செய்வாங்க. அதுவும் தண்ணியாக தான் இருக்கும். சூப்பர் வாசனை, சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த சட்னியினுடைய செய்முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 காஞ்ச மிளகாய், இதை வந்து வேக வச்சுக்கணும். வேக வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 4 அரிஞ்சு போட்டு 2 கருவேப்பிலை போட்டு தாளிச்சோமா சூப்பராக இருக்கும். அந்த சின்ன வெங்காயம் வாய்களை நடுவில் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை இப்படி செய்யறதுங்க ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த இட்லி கூட நம்ம இந்த சட்னியை தாராளமாக விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். திடீர்னு செய்யணும், சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா இது செய்யலாம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது வெங்காயம் தக்காளி வதக்கி வச்ச மாதிரி இருக்காது, பச்சையாக ராவா அரைச்ச மாதிரி இருக்காது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னொன்று காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகாய் மிளகாத்தூள், குழம்பு சாரி மிளகாத்தூளும், அதாவது நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளும், உப்பு, பூண்டு தோல் உரிக்காத இடிச்சிக்கு 2 பூண்டும், கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கையால் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லெண்ணெய் போட்டு இதை கலந்து வச்சுக்கணும். இது பாருங்கள், எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் இட்லி மேலே வச்சுக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.